தொடர்ந்து 5வது நாளாக ஜல்லிக்கட்டுக்கான அவசர சட்டம் வந்து எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு நிரந்தர தீர்வே தேவை என வலியுறுத்தி இங்கு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. மாணவர்களும் இளைஞர்களும் தன்னெழுச்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். நாம் பார்க்கலாம், இங்கு பல்லாயிரக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் திரண்டு என்று இந்த எங்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு தான் வேண்டும். நேற்று வந்து அவசர சட்டம் வந்து பிறப்பிக்கப்பட்டது, அது எங்களுக்கு தேவையில்லை. அவசர சட்டம் வந்து எங்களுக்கு பொங்கலுக்கு முன்னால் வந்திருந்தால் அவசர சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்போம். ஆனால் இவ்வளவு காலம் தாழ்த்தி நாங்கள் எங்களுடைய பல போராட்டங்களுக்கு பிறகு இந்த அவசர சட்டம் கொண்டு வருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுக்கு நிரந்தர தீர்வு தான் வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். 5ஆம் நாளாக தொடரும் இந்த போராட்டத்தில் பல தரப்பினர் இந்த மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இன்று விடுமுறை நாளாக இருப்பதால் அவர்களுடைய இங்கு போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்களுடைய பெற்றோர்களும் அதே போல் பொதுமக்கள் பலரும் இங்கு வந்து அவர்களுக்கு ஆதரவு வந்து தொடர்ந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது குறித்து நம்மிடையே கருத்து தெரிவிக்க போராட்டத்தில் பங்கேற்க ஒருவர் இருக்கிறார். வணக்கம், சொல்லுங்க. தமிழக அரசு வந்து அவசர சட்டத்தை வந்து பிறப்பிச்சுட்டாங்க, தொடர்ந்து வந்து நீங்க போராட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்க காரணம் என்ன? இல்லை, தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்க காரணம் என்னன்னா, நாங்கள் டே 1லேருந்து, அதாவது முதல் நாள் இந்த போராட்டம் துவக்கத்துலேருந்து நாங்கள் நடத்திட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து எங்களுக்கு நிரந்தர சட்டம் வேணும் என்பது தான். ஜல்லிக்கட்டுக்கு மீதான தடை நீக்கம் வந்து நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே கோரிக்கையில் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோமே தவிர வேறு எந்த ஒரு கோரிக்கையும் நாங்கள் முன்வைக்கவில்லை. அதாவது எங்களுக்கு அமெண்ட்மெண்ட் வரணும், ஜல்லிக்கட்டு மீதான நிரந்தர தடை நீக்கம் வர வேண்டும் என்பதனால் இந்த 5 நாட்களாக தொடர்ந்து கொண்டிருக்க போராட்டம். நிரந்தர தடை நீக்கம் வர வேண்டும், நிரந்தரமாக சட்டம் வர வேண்டும். மாநில அரசு அவசர சட்டம் கொடுத்தாலும் மத்திய அரசு எங்கள் நிரந்தர தடை நீக்கம் கொடுத்து ஜல்லிக்கட்டு மீதான தடையை நிவர்த்தி செய்து நிரந்தரமாக சட்டம் வரும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கருத்து? அதுதான் என்னோட கருத்தும். நிரந்தர சட்டம் வந்ததுன்னா மக்கள் மகிழ்ச்சியாக வந்து இதை ஏற்று வீட்டுக்கு செல்வாங்க. அது வரைக்கும் மக்கள் களைய மாட்டாங்கன்றது என்னோட கருத்து. தயவு செஞ்சு மத்திய அரசையும் மாநில அரசையும் நான் கேட்டுக்கொள்கிறேன், ஒரு நிரந்தர சட்டம் கொடுங்க. இல்லைனா இது நிரந்தர சட்டமாக இருக்குமா, இதுக்கு எந்த தடையும் வராதா அப்படின்றத ஒரு தெளிவுபடுத்தி மக்களுக்கு வந்து ஒரு தெளிவுபடுத்தினீங்கன்னா அவங்க அனைவரோட இது வெற்றியாக இருக்கும். இது மாணவர்களோட இளைஞர்களோட வெற்றி. இதில் நான் இன்னொன்று சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். திருச்சியிலையாக இருந்தாலும் சரி, சென்னையிலையாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிற காவல்துறையினர், எங்கே இருக்கிற காவல்துறையினர் வந்து மாணவர்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இதை மறுபடியும் கண்டினியூ பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். நன்றி. அதாவது இங்கு இந்த போராட்டக்காரர்கள் இருக்கக்கூடிய கோரிக்கை வந்து நிரந்தர தீர்வு வந்தால் மட்டுமே நாங்கள் இந்த பகுதியை விட்டு கலைந்து செல்வோம், அதுவரை எங்களுடைய போராட்டம் வந்து தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பகுதியில் வந்து இன்று விடுமுறை நாளாக இருக்கிறதுனால பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதனால் வந்து போக்குவரத்துக்கு எந்த இடைஞ்சலும் ஏற்படாதவனும் காவல்துறையும் இந்த போக்குவரத்து ஏற்பாடு குறித்து பேசிகிட்டு இருக்காங்க. அதே போல் இன்று பல பகுதிகள் வந்து தொடர்ந்து வந்து ஆதரவு வந்து பெருகிட்டு இருக்கு. இப்போ தற்போது மொட்டையை எடுத்து போராட்டம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரை மொட்டையை எடுத்து போராட்டம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை வந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வந்து அவசர சட்டம் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதை எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தற்போது அரை மொட்டையை எடுத்து போராட்டம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது போல பல போராட்டங்கள் வந்து இங்கே வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இங்கே காளைகளை கொண்டு வந்து போராட்டம் செய்வது, அதே போல பல ஆடுகளை, மாடுகளை, சேவல்களை கொண்டு வந்து இங்கு போராட்டத்தில் பங்கேற்பது என தொடர்ந்து வந்து போராட்டம் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அரை மொட்டை எடுத்து போராட்டம் செய்பவர்கள் காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை இந்த போராட்ட களத்திற்குள் அனுமதிக்காமல் அவர்களை வெளியே கொண்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களிடம் பேச்சுவார்த்தை வந்து தொடர்ந்து வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பார்த்தோம்னா இந்த இருக்கக்கூடிய இந்த போராட்ட காலத்தில் வந்து எந்தவித பாதிப்பும் வந்து இல்லாத வகையில் வந்து காவல்துறையினும் முழு ஒத்துழைப்பு வந்து தந்துட்டு இருக்காங்க. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களும் தொடர்ந்து வந்து தங்களுடைய எந்த பிரச்சனையும் வராமல் இந்த பகுதியில் வந்து எந்த ஒரு அசம்பாவித சம்பவம் நடக்காமல் இருப்பதற்காக பல ஏற்பாடுகளை வந்து தொடர்ந்து வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. துப்புரவு பணிகளும் அவர்களே வந்து தானாக முன் வந்து ஏற்றிட்டு இருக்காங்க. தொடர்ந்து வந்து இந்த போராட்டம் குறித்து சமூக ஆளுநர் தாமஸ் வந்து நம்முடைய இருக்க அவர்கிட்ட கேட்போம். சார், தொடர்ந்து வந்து இங்கே மாணவர்கள் இளைஞர்கள் வந்து போராட்டம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவர்களுக்கு வந்து இப்போ அவசர சட்டம் வந்து எங்களுக்கு தேவையில்லை, நிரந்தர தீர்வு தான் தேர்னு ஒரு கோரிக்கை வந்து வைக்கிறாங்க. இது குறித்து உங்களுடைய கருத்தை வந்து பதிவு செய்யும். இல்லை, இதில் வந்து என்னென்னா, மாணவர்கள் வந்து இந்த அளவுக்கு எழுச்சியாக அமைதியான முறையில் போராட்டம் பண்ணுறது வந்து இந்திய வரலாற்றிலேயே இந்திய வரலாற்றிலே பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுதந்திரத்துக்கு பின்னாடி அமைதியான முறையில் நடக்கிறது வரவேற்கக்கூடிய விஷயம். அரசாங்க தரப்புலேருந்து இந்த சட்ட திட்டங்கள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அந்த வழியில் வந்து சட்டம் வந்து இருக்குன்றதையும் அவர்கள் எந்த அளவுக்கு அதை வந்து பயன்படுத்த முடியுன்றதையும் அதிகாரிகளை வச்சு இந்த மாணவர்கள்ட்ட பேச்சு நடத்தியிருக்கணும்.